தூத்துக்குடி தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த 10 மீனவர்கள் சில வாரங்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். அண்மைச் செய்தி. மீனவர்களுக்கு தூத்துக்குடி தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த 10 மீனவர்கள் சில வாரங்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஷேக் மதார் வழங்கி கேட்கலாம். ஷேக் மதார், வணக்கம். இது பற்றிய விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளம் மீனவ கிராமத்தை சேர்ந்த அந்தோணி மகாராஜா மற்றும் தேன் நீலா என்ற விசைப்படகு உரிமையாளர்களுக்கு சொந்தமான 2 விசைப்படகுகளில் ஆழ்கடலில் சென்று மீன்பிடித்துக் கொண்டிருந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கடந்த 5ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இலங்கை கடற்பகுதியில் அத்துமீறி நுழைந்ததாக கூறி சிறைப்பிடித்து இலங்கை சிறைச்சாலையில் அடைத்தனர். இதில் அந்தோணி மகாராஜா என்பது படகில் 12 மீனவர்களும் இலங்கை புத்தளம் நீதிமன்றத்தில் கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அத்துமீறி நுழைந்ததாகவும் கடலில் இலங்கை கடல் பகுதியில் அத்துமீறி மீன் பிடித்ததாக கூறி அவர்களுக்கு 3.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு மேலும் 6 மாத சிறை தண்டனை விதித்தனர். இதைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் உடனடியாக மீனவர்களை மீட்க வேண்டும் என தருவைக்குளம் கிராமத்தில் கடந்த 9ஆம் தேதி மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு இலங்கை சிறையில் வாடும் மீனவர்கள் மற்றும் விசைப்படகுகளை மீட்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறியதை தொடர்ந்து அந்த போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று தேனிலவு என்ற படகில் மீன்பிடிக்க சென்ற 10 மீனவர்களுக்கு வழக்கு விசாரணை புத்தளம் நீதிமன்றத்தில் வந்தது. வழக்கு விசாரணையின் போது நீதிபதி 10 மீனவர்களுக்கும் 3.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளனர். மேலும் அவர்கள் தங்களுடைய அபராதத்தை எதிர்த்து அங்கு நீதிமன்றம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.